மேக் இட் ஷார்ட். அதுதான். ப்ரெஸ் அண்ட் பீப்புள் எல்லாத்துக்கும் நன்றி. என்னோட க்ரூ மெம்பர்ஸ், இங்கே உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. இந்த மேடை வந்து இந்த படம், இந்த மேடை வந்து ஒரு நடிகனாக என்னோட கிரேட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கனவு. அது எனக்கு நனவாக இருக்கிறதுக்கு தமிழ் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் ஐலி, டைரக்டர் முத்துவுக்கும் என்னோட நன்றிகள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோன்னெலாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் நடித்தேன். கஷ்டப்படுத்தினாரு, அதனால் நடித்தேன். அதாவது சில சமயம் தோணும், எதுக்கு திட்டிகிட்டு இருக்காரு, என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேன் நான். ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓ இதுதான் வேணுமா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஆக்டர்கிட்ட எதையும் பெருசாக அவனுக்கு தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்ட் மேலே பயங்கர கமாண்டோட ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணது என்னோட, அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒர்க் பண்ணது என்னோட ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட். அவ்வளோதான். அப்புறம் என்னோட ஏடிஸ், முதல்ல அதை சொல்லிடுறேன், மேக் இட் ஷார்ட் வேறு, அதனால் எல்லாத்துக்கும் நன்றி. ஹாய். எல்லாத்தையும் திரும்ப பார்க்குறது வந்து எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே ஸ்டார்ஸாக இருந்தாங்க. அதுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன், என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். அப்புறம் வந்து விக்கி சார் வந்து வந்த உடனே வந்து ஆடிஷன் வந்த அன்னைக்கு எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். நான் அன்னைக்கு வந்து என்னை அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டு இந்த கேரக்டருக்கு நீங்கள் செம்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ரொம்ப அவர் கடைசியாக நாங்கள் அந்த கிட்டத்தட்ட பேக்கப் வரைக்கும் அவர் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ விக்கி சார். மற்றபடி எல்லாத்துக்கும் நன்றி. ஹரிஷ் கல்யாண் சார், பாலசரவணன் சார் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். செம்ம ஹியூமனாக இருந்தார். அவர் கொடுத்த ஸ்பேஸ் தான் அங்கே வந்து நான் அவ்வளோ இதாக பண்ண முடிஞ்சுது. அப்புறம் ஹரிஷ் சார் வந்து அப்படி ஒரு டீக்ரேடிங்கான ஸ்டேட்மெண்ட்டை இப்படி என்ன மாதிரியான ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ சார். எல்லாத்துக்கும் நன்றி. தினேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட விமன் ஆஃப் லப்பர் பந்துக்கு நன்றி. தேங்க்யூ. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. சாரி சார், சும்மா விளையாட்டுக்கு தான் சார் சொன்னேன். காந்தி சூப்பர். ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன்களுக்கு வணக்கம், அக்காங்களுக்கு வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் இருக்கிறதுக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் தமிழ் ப்ரோ அண்ட் எல்லா கோஸ்டார்ஸ்க்கும் நன்றி. பிரின்ஸ் பிக்சர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும். அண்ட் ஒரே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மட்டும் நான் ஜான்னு எனக்கு சொல்லுவேன். ஏன்னா இவர் ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த படம் நடக்குதுன்னு சொன்னதே அவர் தான். அதனால தான் இவரும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இது எல்லாமே. மற்றவங்களுக்கு எல்லாம் பர்சனலாக மெசேஜ் பண்ணி வாழ்த்து சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இமோஷ்னலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் 16 இயர்ஸில் பண்ணது. ஜான் சார் தான் அதுக்கு தான் பிஆராக இருந்தேன். அந்த டைமில் ரொம்ப ட்ரீமோடு வந்தேன் சென்னைக்கு. பட் எதுவும் நடக்கலை. நானும் அம்மாவும் சேர்ந்து பேக்கெல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது என்னோட 30s இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம், இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக் எனக்கு கிடச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த டைமில் ப்ரெஸ்ஸில் இருந்த நிறைய பேர் இப்போது இருக்காங்க. சார் உங்களால் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படி தான், ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் என்ன பர்சனலாக தெரியாது. ஸோ அவங்க எப்படி என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார். இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இப்போ தான் எகெயின் அந்த ட்ரீம், அந்த 16 இயர்ஸில் உடஞ்சி போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும். இங்கே தான் அன்றைக்கி இங்கெல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினச்சி தான் வந்தேன். பட் இனிமேல் இங்கே செட்டில் ஆகணும் அந்த ஆசையில் இப்போது மறுபடியும் ஒரு ட்ரீமாகவே நான் ஒரு சின்ன எகெயின் அந்த 16 இயர்ஸ்க்கு போயிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்கள் வெளியில் நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், நீங்கள் என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு. பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ்
அப்படியே இருக்குது, அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்குது. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். எங்கள் படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட எல்லா கோஸ்டார்ஸுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்தில் இருக்கட்டும். அண்ட் ஏடிஸ் ஸ்பெஷலி மம்மிதா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு. அண்ட் தமிழ் சார், நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டரை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை. இப்போயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்டு சொல்கிறதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க இன்னும் சொல்லலை. பட் இன்றைக்காவது சொல்லுன்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் ஆமாம், ரொம்ப ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க. ஏன்னா அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப கிளாரிட்டியாக என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயந்தான் சார். ஸோ நாங்கள் எல்லோரும் என்ன நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் தினேஷ் சார் என்னோட கெத்து இங்கே வரல. பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவியில் அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது. பட் என்னமோ எகெயின் மை பேட் லக், அந்த மூவியில் நான் வரல. இத்தனை வருஷங்களுக்கு கழித்து நான் அவங்க பேராக நடிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சஞ்சனா, மை ஸ்வீட் டாட்டர், அவங்களும் இன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ என்டையர் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு. ஸோ மீண்டும் வேறு மூவிஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள்ஸ், சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் நாங்கள் நல்ல படம் பண்ணிட்டோம். பட் அது கமர்ஷியலாக போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் வேணும். அதை நான் நினச்சதை விட நீங்கள் நிறையாவே பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜய் மேலவா, மம்தா மேலவா, விநாயகம் மேலவா. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் கூட இருந்தாங்க, இப்போவும் கஷ்டப்பட போகிறேன். வா கூட இருங்க, சீக்கிரம் வா, டைம் இல்லைன்றாங்க. இவங்க 3 பேர் தான் இந்த படம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கோ அதுக்கு காரணம். ஏன்னா சில நேரத்தில் நான் கூட தடுமாறி இருக்கேன். இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போல்லாம் வரும்போது ஏதோ எங்கே வாடா, முன்னாடி வாடா, அதுக்கு அங்கேயே நின்றுருக்கலாமே. ஓகேவா, இவன் தான் அசோசியேட் எடிட்டரு. என்ன சொல்ல போனால் இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1.5 வருஷத்தில் எப்படியும் ஒரு 10-20 நாள் பட்டினி கிடந்திருப்பான் என் கூட சேர்ந்து. ஆனால் ஒரு நாள் கூட அதை காமிச்சிக்கவே மாட்டான். அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்குடா, இல்லைடா இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஒர்க் ஆகாது சார்ன்றுவான். சரிடா அப்போ வேண்டாம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸில் எனக்கு நிறைய கைட் பண்ணான். ஒரு சில நேரம் இவர்கிட்ட நம்ம ரொம்ப ஓவராக நோ சொன்னோன்னா கோச்சு பாடுறான்னு சொல்லிட்டு மூஞ்சை மட்டும் அமைதியாக வச்சுக்குவான். அப்புறம் அடுத்த நாள் ஆனால் அதையும் சொல்லிடுவான், சார் இல்லை சார் அது செட் ஆகலை அப்படி சொல்லிட்டுவான். ஸோ அந்த மாதிரி இவன் இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது, கனெக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நான் வைக்கும்போது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல. ஆனால் சரி எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான், எல்லாருக்கும் விட்டு பார்ப்போம், ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன், அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவங்க. ஏன்னா என்ன டைட்டில் வைக்கிறதுனே தெரியல. அப்போ வந்து எங்கள் டீம் பேர் வந்து அந்த சர்க்கிளில் ரப்பர் பந்து டீமு, அதாவது அதை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதுனால ரப்பர் பந்து டீமுன்னு சொல்லும்போது அவன் தான் சொன்னான் ரப்பர் பந்தே நல்லா தானே இருக்குன்னு. அதில் நான் பண்ண ஒரே வேலை ராவுக்கு பதிலாக லா போட்டது மட்டும்தான். ஸோ அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும். தினேஷ் அண்ணா, இதில் நான் ஏன் தினேஷ் அண்ணா அப்படின்னா, அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற, அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற. நீங்கள் ஹீரோ, ஆனால் ஹீரோ எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னால். ஸோ அவர் என்கிட்ட என்னன்னு தெரில 15 நிமிஷம் தான் கதை கேட்டிருப்பார். 15 நான் சொன்னேன் இது மாதிரி 2 குண்டு இருக்குண்ணே அப்படின்னேன். எங்கே குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு. நீ உங்களுக்கு இந்த இதில் 40 வயசு 41 வயசு இருக்குண்ணே, அது குண்டு கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி 2வது குண்டு சொல்லு அப்படின்னாரு. நான் கதை சொல்லிட்டே வரேன். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த குண்டு வந்துடும். அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கன்டினியூ பண்ண சொல்லுங்கள், இல்லாட்டினா நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். 10வது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கன்டினியூ பண்ணுறா அப்படின்ட்டாரு. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஃபுல் கதை வேணாண்டா, நீ எனக்கு க்ரக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் மிட் என்ன எண்டு என்னன்னு மட்டும் சொல்லுனாரு. ஓகேன்ட்டேன். ஆனால் எனக்கு தெரில எப்படி ஓகேனோடனே நானே கொஞ்ச நேரம் ஆனால் ஓகே தானே அப்படின்னு. ஆமாடா ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு.
வாடா போட சொல்ல, அப்புறம் அது கோச்சுவார், நான் எப்படா உன்னை வாடா போட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். தமிழ் தான் சொன்னார். எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு எவ்வளோ விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல். ஸோ அவருக்கு நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சாரை செலிப்ரேட் பண்ணுற அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்கிறதா தான் நான் வந்து அன்னைக்கு சொல்ல. பட் அவருக்கு என் கூட இந்த 1.5 வருஷம் இருந்தப்போ அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அதனால் இந்த படம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தினேஷன்னா ரொம்ப தேங்க்ஸ். இல்லைனா அது வந்து இன்னொரு வெறும் மாமனாராக மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோஷியல் மீடியாவை பார்த்தா தெரியும். அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமாக என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் அவர் என் கூட அந்த தேட்டர் விசிட்லாம் போனதுனால அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஏதோ ஆகிருக்கு, டயர்டாகிடுச்சு, அதனால் அவங்களால வர முடியலை, தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். அசோதை நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, சொல்லக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு சரி இதை நான் சொல்கிறது இல்லை, நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இவங்க சொல்லணும், அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் இருந்ததே தவிர மற்றபடி சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா செட்டே சொல்லிருச்சு, நீங்கள் நடிக்கும்போது வேடிக்கை பார்க்க வந்த என் ஒய்ஃப் கூட 2-3 நாள் வரும்போதே சொல்லுவாங்க, என் தலைவி தான்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம், நீங்கள் ஹீரோயின் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது. அவங்க வந்து என்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் காலில் கேட்குறாங்க, நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன். அவங்களோட எண்ணம் என்னென்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார். இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசுனாங்களோ அது அப்படியே என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமான்னு யோசித்தேன். பட் சொல்லிடுவோம், சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம். அவங்க சொல்லி முடித்தவொடனே அவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க, சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும், எனக்கு தமிழில் பிரேக் கிடைக்கணும் சார், நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு. ஹாப்பியாக பண்ணிங்க. அப்போ இது சக்ஸஸ் மீட்டு தான். ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக நானும் ரொம்ப ஹாப்பி. நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன். அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி, 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க, ஒரே இதில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, அது கிடைக்காம சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அது இந்த படத்து மூலிமா கிடச்சிருக்குன்னு அவங்களுக்கு நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் தான் அது ஃபஸ்ட் ஆளாக ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டரை எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் 2 பேருக்குமே. ஹரிஷ் ப்ரோ, நான் இந்த கதை எழுதி முதல் ஹீரோவே அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஒரே மீட்டிங் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, அன்புவாக வந்ததுக்கு. சாப்பிடவும் அவர் பேசும்போது சொல்லுவார்னு நினைக்கிறேன், சாப்பிட விடாமல் அனுப்புனது, சாப்பிட விடாமல் வேலை வாங்கினது. ஸோ நிறைய கஷ்டப்படுத்தணும், கஷ்டம் வேணும்னே படத்தில் அது அங்கே தேவைப்பட்டுச்சு. அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினச்சிருந்தாருன்னா ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்லை வந்து யாதோ சொல்லி, இல்லை நான் வந்து எனக்கு சில இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்வியஸாக ப்ரொடக்ஷன்லேயும் சரிப்பா அதை என்னன்னு பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் கூட முகத்தை சுழிச்சதோ இல்லை வந்து பிரேக் விடாமல் நாங்கள் அவ்வளோ நேரம் அடின்னு அடித்த எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எங்கிட்ட லைட்டாக முகத்தை கூட காமிச்சதில்லை. ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். பட் எதுக்குமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. நேற்று ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்ணுறாரு, என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இதே மாதிரியே இருங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். சஞ்சனா அவங்களால வர முடியல, அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த கேரக்டரை எழுதும்போது நான் கொஞ்சம் இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு டவுட்டுனா எனக்கு அவங்க கொஞ்சம் கம்மியாக எழுதிட்டோமோ இல்லை அது சரியாகுமோன்னு தெரியலங்கிற ஒரு டவுட்டில் இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் இந்த உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங்குன்னு சொல்லும் போது விட எனக்கு அசோதை எழுதும்போதே தெரியும் இந்த கேரக்டர் கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்த்துருன்னு. ஆனால் சஞ்சனா கேரக்டர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே என் ரைட்டிங்கை கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜென்சனாக இருக்கட்டும், அவர் ஆர்ட் டைரக்டர், அவரும் ஒரு ஸோ இந்த கேரக்டர் இருந்த எல்லாருமே என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எந்த டிஸ்டர்புமே பண்ணல. சரி இவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு அதை கொடுத்துருவோன்னு சொல்லி வெயில்லையும் மழையிலையும் எனக்காக அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டெக்னீஷியன் டிகேபி இன்றைக்கி வரல, அவருக்கு வேறு ஷூட்டில் இருக்கார். அவர் அப்படி நான் இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் ரொம்ப லவ் டுடே ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு வந்து வேறு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு. அவர் நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த கதையை படிச்சுட்டு அவருக்கு ஜென்யூனாக இல்லை இந்த கதையில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்கிறதால நான் போக மாட்டேன், நீங்கள் என்றைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போய்கிட்டு இருக்கு. நைட்டு வரைக்கும் அங்கே போயிட்டு காலைல ஆனால் என் ஷூட்டுக்கு வருவார். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் தூங்காமல் கொள்ளாமல் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ டிகேபி ரொம்ப நன்றி. தினேஷ் மனோகரன்
காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் ஊரில் இப்படி தான் சட்டை போடுவாங்க, போய் ஷோரூம்லாம் ட்ரெஸ் எடுக்காதீங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். அவர் எங்கே போய் எடுத்தாருன்னு தெரில. ஆனால் அந்த படத்தில் வர காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தினேஷ் மனோகரனுக்கு நன்றி. ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார், நீங்கள் தான் என்ன தான் நம்ம லைஃப் நான் எழுதியிருந்தாலும் அதை கொடுக்குறது ஆர்ட் டைரக்டர் தான். ஸோ அவ்வளோ லைஃப் கொடுத்தாரு. இது எங்கேயுமே செட்டு இல்லை, பட் நாங்கள் ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்ஷன், அந்த ஆர்ட் ஒர்க்கு, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஜயகாந்த் சாரை வரைஞ்சிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் நான் என்ன நைட்டு ஃபோன் பண்ணி, இல்லை எனக்கு அது வேண்டாம், நான் ஒன்று அனுப்புகிறேன், அதை வரைஞ்சி கொடுங்க, நாளைக்கு காலைல ஷூட். ஆனால் அந்த நைட்லேயும் போய் அதை வரைஞ்சி கொடுத்து எனக்கு அந்த இப்போ நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குற அந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த விஜயகாந்த் சார் வந்து லாஸ்ட் மினிட்ல நான் மாற்றினேன். முகம் சொல்லிக்காமல் எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, நிறைய மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். சின்ன ஒன் மோர் கல்பெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒன் மோருக்கு ஆர்ட் டைரக்ஷன் சைடில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கங்கிறத நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மதன் ப்ரோவுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப தெரியும். ஸோ அதனால் நான் என்ன எடுத்திருக்கேங்கிறதையும் அவருக்கு தெரியும். ஸோ கிரிக்கெட்டில் சில நேரத்தில் நான் வந்து ஏதாவது வேணான்னு சொன்னால் கூட, இல்லை ப்ரோ இது நல்லாயிருக்கும், ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஷூட்டு போகும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. ரொம்ப நாங்கள் ஒரு மாதிரி, எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இது எடுக்கிறது சரியாக தப்பான்னு பார்க்குறது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரும். ப்ரோ நல்லா போய்கிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு. நான் ஒரு நாள் என்னங்க இதை வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு, சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு மட்டும் தான் ப்ரோ சொல்ல தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் அது எனக்கு அந்த வேர்டு, ஏன்னா என்ன நடக்குது, நான் எடுக்கிறது ஒர்க் ஆகுதா, ட்ராமா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நான் அவ்வளோ டவுட்லேயே இருக்கும் பொழுது அவர் மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பார், ப்ரோ சூப்பராக வந்துகிட்டு இருக்குன்னு. அந்த சூப்பராக வந்துட்டு இருக்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் வரைக்குமே இப்போ எல்லாருமே சொல்கிறீங்க சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த வேர்டுக்கு, உங்கள் ஒர்க்கை விட உங்கள் வேர்டு தான் எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். மோகன் ராஜா, உங்கள் லிரிக்ஸ் உங்களுக்கே மறந்துச்சு. இதை போட போகிறாங்க ஃபஸ்ட்டு. மோகன் ராஜா கனாவிலேருந்தே எனக்கு பழக்கம். கனாவில் எப்படின்னா, நான் ஒரு 4 பாட்டு சினிமாவுக்கு வராதுக்கு முன்னாடி ஒரு 5-6 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லிரிக் ரைட்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கனாவில் உட்காந்துருக்கும் போது இவர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுங்கன்னா, அந்த பாட்டு எழுதுனதே நான் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு விதியில் வந்து மாட்டினார் என்கிட்ட. ரொம்ப நன்றிங்க. சில்லாஞ்சேரி கேக்கு, அதை விட ரொம்ப முக்கியம் ஆசை வரவேவுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் ஒர்க் இன்னும் பயங்கரமாக பேசப்படும். டிஎஸ்கேக்கு நான் நன்றிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா டார்ச்சர் பண்ணி உள்ளே வந்தார். எனக்கு அவரை காசு பண்ணுறங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் இல்லை நான் பண்ணி அவன் எங்கிட்ட வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் சண்டை போட்டு உள்ளே வந்து முதல் 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் எதுவுமே இது பண்ணிக்காமல் ஒரு எப்படி சொல்கிறது, ரெடியாக இருந்தார். என்ன வேணாலும் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு ஒரு பிரேக் வேணும், நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், என்னை மாற்றி விடுங்கிற மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தார். கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும், இப்படியே இருங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்குது, உங்களால் என்ன கேரக்டரும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நினச்சது எல்லாம் இதுக்கப்புறம் நடக்கும். இந்த படத்தில் நிறைய பேர் நிறைய ஆசைகளோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. கடைசியாக லக்ஷ்மண் சார், நான் வேறு ஒரு கதை சொல்ல தான் வந்தேன். ஆனால் லக்ஷ்மண் சார் தான் என்ன ஜேனர்னு ஃபஸ்ட்டு கேட்டார். நான் பவுண்டடோட வேறு போயிருந்தேன். நல்லா தைரியமாக பவுண்டட் இருக்குது, என்ன பண்ணிடுவாங்க நம்மளே அப்படி சொல்லிட்டு போய் பவுண்டடை நீட்டினேன். கதையெல்லாம் பவுண்டடை பார்த்தாரு, என்னை பார்த்து என்ன ஜேனர்ப்பா அப்படின்னாரு. இந்த மாதிரி ராம்காம் சார் காலேஜ்னோடனே வேணாம்ப்பா அப்படின்ட்டாரு. என்ன சார் கதை சொல்கிறேன், இல்லைப்பா வேணாம்ப்பா, ராம்காம் வேணாம்ப்பா. என்னைய சார்கிட்ட அனுப்புனது வந்து அருண்ராஜா சார். அவர் தான் வந்து போடா பிரின்ஸ் பிக்சர்ஸில் உன் பேரை சொல்லியிருக்கேன், கதை சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் உட்காந்தோன்னே இல்லைப்பா அது வேண்டாம், அருண்ராஜா சொன்னது வந்து உங்ககிட்ட மண் சார்ந்த கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொன்னார். எனக்கு வாழ்வியலோட ஏதாவது கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் சொன்னேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தை விட கம்மியாக தான் கதை சொன்னேன் அவருக்கு. அவர் சரிப்பா நான் ஒரு 3 டேஸில் கூப்பிட்றேன்னொன்னே நான் 2.5 மணி நேரம் கதை சொல்லி கட்டி பிடிச்சி என்னை அனுப்புனவங்களே என்னை கூப்பிட்டது கிடையாது. சரி இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் கூப்பிட்டு திடீர்னு அவங்க தண்டட்டிக்கு பூஜை போடுறாங்க. அன்றைக்கி என்னையும் வர சொல்லியிருந்தாங்க. சரி எதுக்கோ வர சொல்கிறாங்க போல், டெவலப் பண்ணிட்டியா, 3 நாள் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போனால் மாலையை போட்டு சைன் பண்ண வச்சு நீ தான் படம் பண்ணுற அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது 2.5 வருஷமாக பவுண்டரோட நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், அந்த கதை நடக்கவே இல்லை. 20 நிமிஷம், ஜஸ்ட் 20 நிமிஷத்துக்கு கம்மியாக ஒரு கதை சொல்கிறேன். 2 கேரக்டர் தான் சொன்னேன். பூமாலன்னு ஒரு கேரக்டர், கெத்துன்னு ஒரு கேரக்டர், அன்புன்னு ஒரு கேரக்டர். 2 பேருக்கும் சண்டை, 2 பேரும் கிரிக்கெட் விளையாடுவானுங்க. ஆனால் 2 பேரும் மாமா மருமகன் சார். இவ்வளோ தான் நான் சொன்னேன். இதை யாராவது ஒத்துப்பீங்களா, ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? பண்ணிட்டாரு. ஹாப்பியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் இப்போது. ஸோ இந்த படம் என்னுடைய ஃபஸ்ட் படமாக ஆனதுக்கு ரீசன் வந்து லக்ஷ்மண் சார். அதுக்கு நான் எப்பயுமே கிராட்டிடியூடாக இருப்பேன். ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை என்னுடைய டெபியூட்டாக மாற்றினதுக்கு. ஷான்
எங்கேயும் வரமாட்டார், மறந்து போயிடுறாரு. ஷான் வந்து எப்படின்னா, நான் எப்படி அமைதியை விட்றேன்னு அதுக்கு ஆப்போசிட்டு பேசிகிட்டே இருப்பார், எனக்கும் சேர்த்தே பேசிகிட்டே இருப்பார். பாட்டெல்லாம் போட போயிடும், 5 நிமிஷத்தில் பாட்டு போகிற வேலைலாம் முடிஞ்சிடும். அந்த பாட்டை போட்டு முடிச்சுட்டு சினிமாவில் என்ன நடக்குதுன்னு பேசுவோம். லஞ்சில் ஆரம்பித்து டின்னர் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே தலை பாட்டு நாளைக்கு வந்துடும்னாரு. மொத்தமாக எனக்கு 2 பாட்டுக்கு சேர்த்து மொத்தமே 3 டியூன் தான் கொடுத்தாரு. அதில் 2 டியூன் எனக்கு ஓகே வச்சு ஷானை நம்பி நம்ம சில நேரத்தில் விட்டுறலாம். நான் மற்றவங்கள கூட ஏதாவது நான் போய் ஏதாவது நோண்டுவேன். ஷானுக்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டதில்லை. ஏன்னா ஷான் வந்து அவ்வளோ இதாக இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டம் வேறு நீங்கள் பிஜிஎம் பண்ணுறது. ஏன்னா அந்த கிரிக்கெட்டில் வெளியில் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, உள்ளே 2 பேரும் இன்டென்ஸாக இருப்பாங்க, அதுபோக கமெண்ட்ரி வரும், சவுண்டுக்கு வேறு வேலை இருக்குது, இதுக்கு நடுவில் மியூசிக் வரணும், இத்தினோண்டு கேப்பில் ஒரு எமோஷனை கன்வே பண்ணணும். ஸோ அவ்வளோ ஒரு 6 மேட்ச் இருக்குது, அந்த 6 மேட்ச்சுக்கும் அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஆனால் ஷானுக்கு நான் அவ்வளோ 1 மோர் நாங்கள் வந்து திரும்ப கேட்போம், இல்லை இன்னும் பெட்டராக வேணும். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஷான் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஷான் ரோல்டனுக்கு இது கண்டிப்பாக என்னென்னா, நான் எடுத்த படத்தை விட இந்த படத்தை இன்னும் பெருசாக காமிச்சதில் ஷானுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ ஷான் ரொம்ப நன்றி. நீங்கள் இது பிஸியாக இருக்கீங்க, வரல நீங்கள், ஆனால் உங்கள் ஒர்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் இன்னமும் பேசப்படும். நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாருக்கும். மீண்டும் சொல்கிறேன், இந்த படம் நான் நிஜமாலுமே சொல்கிறேன், இந்த படம் ஹிட் ஆகும்னு நான் நம்பினேன். ஆனால் இவ்வளோக்கு அளவு கிரிட்டிக்கலாகவும் சரி, இதான் எனக்கு இவ்வளோ பேர் கிடைக்கும், இவ்வளோ இது நான் நிஜமாலுமே நினச்சி பார்க்கல. நான் அன்றைக்கி ஹரிஷ் ப்ரோட்ட கூட சொன்னேன், ப்ரோ நம்ம 2 பேரும் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வேறு யாராவது ஆகி இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துடணும், நிஜமாலுமே இந்த படம் இப்படி இருக்கான்னு நம்ம வாட்டி செக் பண்ணிடணும். இவ்வளோ வர்றது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இது நம்ம தான் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி சரியலாக இருக்குது. அப்படி போன ஐயோ கம்முனி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். ஸோ ஹரிஷ் ப்ரோ இனிமேல் சொல்லலாம், ஷூட்டிங்கை விட ஷூட்டிங்க்கு அப்புறமும் சரி, அந்த எனக்கு எப்பப்பெல்லாம் சப்போர்ட்டாக இப்போ வந்து ஒரு பிரதர் மாதிரி. ஒரு கட்டத்தில் நான் வந்து ஹரிஷ் ப்ரோலாம் விட்டு இப்போ ஹரிஷ்னே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, அந்த இடத்துக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் பத்திரிகை, ஊடகம், சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபஸ்ட் பட டேரக்டருக்கு இன்னும் எல்லா படத்துக்குமே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுவும் சரி, அதுதான் வேர்ட் ஆஃப் மவுத்தாக மாறும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையாவது விட்டுட்டேன்னா என் ஒய்ஃபுக்கு நன்றி. நான் படம் எடுத்ததுக்கு இப்போ இந்த படம் எடுத்ததுக்கு இவங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னேன். நான் சினிமாவில் இருந்ததுக்கு ரீசன், நான் ஓடி போகாமல் சினிமாவில் இருந்ததுக்கு ரீசன் என் ஒய்ஃபும் என் தம்பியும். ஸோ அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. என் தம்பி பேரை தான் நான் அன்புன்னு சொல்லிட்டு ஹரிஷ் ப்ரோவுக்கு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஷ் ஷோ அன்றைக்கி எல்லோரையும் மீட் பண்ண முடியல. சபரிமலைக்கு போயிருந்தேன். மலைக்கு போயிட்டு கீழே இறங்கணுன்னே டேரக்டருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். ஒரு டிக் அடிச்சிட்டார் அவர். நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ, நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் எங்கள் படத்துக்கு. யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வைக்கல, ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை. இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தியேட்ரிக்கல் சக்ஸஸ், ஒரு பெரிய பிளாக் பஸ்டருக்கு. ஸோ அதை கொடுத்துருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு படம் ஜெயிக்குது, நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்கள் தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் வந்து மைக்கில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நீங்கள்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னார், நாங்கள் உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கோம் அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்ஸஸாக நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட் அந்த வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக டைரக்டர், உங்கள் தம்பி பேர் அன்புன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ நானும் பிரதர் தான், பிரதர் மாதிரிலாம் இல்லை, பிரதர் தான். ஸோ என்னுடைய பிரதர் தமிழ், அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அது ரைட்டிங், அவர் எல்லாருமே அவரோட ரைட்டிங்கை பாராட்டி நிறைய எழுதியிருந்தீங்க. 4 ஸ்டார் 5 ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர். ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால தான் எங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அது ஸ்க்ரீன்லேயும் அது அப்படியே அழகாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இன்றைக்கி படத்தை வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி இது ஹிட் ஆகும், நல்ல படம் எடுத்திருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்தது. ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல.
ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழுக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ ரெண்டுமே கிடச்சது வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அவர் டேரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சாருடைய வெறித்தனமான ரசிகன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். பட் அவர் ஸ்கிரிப்ட்லேயே படிக்கும்போது, அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையாகவே கேப்டன் சாருடைய பிளெஸ்ஸிங் எவ்வளோ எங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷனில் எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் உண்மையாகவே என்ன சொல்கிறது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இன்ஃபேக்ட் அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம். ஸோ ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க, அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்குது, கொஞ்சம் அப்படியே ஜம்பிள்டாக இருக்குது மண்டையில். ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத, எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு. பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப பொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மொமெண்ட்டை. ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்து என்னுடைய ப்ரெஸ்ஸு, மீடியா, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரிவ்யூவர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே மக்கள், ஆடியன்ஸ், நீங்கள் வந்து இதை இவ்வளோ கொண்டாடி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே. வணக்கம்.